ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் காரசாரமாக சைடிஷ் தான் செய்ய போகிறேன். பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுட்டு 15 பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின பிறகு 6 வரமிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுட்டு அதே பேனில் 1 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் உலர்த்தின கருவேப்பிலையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுத்தமாக ஆற விட்டுடலாம். சூடு ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக காரசாரமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.